பயம் இனி ஒரு குரலாகவே இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நிமிட அமைதி இல்லை, அடக்கி வைத்ததும் இல்லை, பேச்சுவார்த்தை செய்ததும் இல்லை. அழித்துவிட்டது, முடிந்தது, இறந்தது. ஒவ்வொரு நாளும் தயக்கமில்லாமல் விழித்தெழுவது என்று கற்பனை செய்யுங்கள். உங்களை நீங்களே சந்தேகிக்காமல். நீ தயாரில்லை, நீ தகுதியில்லை, நீ போதாது என்று சொல்லும் அந்த உள்ளக குரல் இல்லாமல். அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பீர்கள்? எந்த கதவுகளை நீங்கள் உடைத்து திறப்பீர்கள்? எந்த கனவுகளை நீங்கள் கட்டுப்பாடில்லா தீயுடன் துரத்துவீர்கள்? உண்மை என்னவென்றால், பயம் எதிரியல்ல, சரணடைவதே எதிரி. பயம் இயற்கையானது, அது ஆதிமையானது, அது கிசுகிசுக்கிறது, எச்சரிக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டபோது மட்டுமே அது ஜெயிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை நம்பும்போதும், முன்னேறாமல் சுருங்கும் போதும், நீங்கள் சக்தியை சௌகரியத்திற்காக மாற்றிக் கொடுக்கிறீர்கள். வளர்ச்சியை பாதுகாப்பிற்காக விட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் நின்று போகிறீர்கள். பலவீனமாயில்லை, நிலைத்திருப்பதே உயிர் வாழ்தல் என்று பயம் உங்களை நம்ப வைத்ததால். ஆனால் இன்று இல்லை. இன்று நாம் பயத்தை அது என்னவோ அதாக வெளிச்சம் போடுகிறோம். ஒரு பொய்யன், ஒரு கதை, உண்மை போல நடிக்கும் ஒரு நிழல். இன்று அதை புதைக்கிறோம். மென்மையான வார்த்தைகளால் அல்ல, காலியான ஊக்கத்தால் அல்ல, உண்மையால், ஒழுக்கத்தால், பயிற்சியால், உங்கள் காரணங்களை விட பெரிய நோக்கத்தால். இன்னும் சில நிமிடங்களில் பயத்திலிருந்து ஓடுவதை நிறுத்தி அதை வேட்டையாடுவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கைகள் நடுங்கினாலும் நேராக நிற்பது எப்படி? பயம் மறைவதற்கு முன்பே செயலில் இறங்குவது எப்படி? பயத்திற்கு வாழ இடமே இல்லாத அளவுக்கு கூர்மையான, கட்டுப்பாட்டுள்ள மனதை எப்படி உருவாக்குவது? ஆழ்ந்த மூச்சு எடுக்கவும். ஒரு படி முன்னே வையுங்கள். திரும்பி பார்க்காதீர்கள். ஏனெனில் இதுதான் பயத்தை கொல்லும் நாள். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கட்டும். பயம் உங்கள் எதிரி அல்ல. அது ஒரு உட்கருத்து, பழமையானது, உங்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. பல வழிகளில் அது உங்களை உயிருடன் வைத்திருக்கிறது. ஆனால் அது ஒருபோதும் உங்கள் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை. வழிகாட்டியாக, ஆலோசகராக, முடிவெடுப்பவராக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் பெரும்பாலும் அதையே அனுமதிக்கிறார்கள். பயத்தை கையாள அனுமதித்து, பிறகு வாழ்க்கை வட்டமாக சுழல்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். புதிய ஒன்றை செய்யப்போகும்போது நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆபத்தானது, உங்கள் சௌகரியத்தை, கட்டுப்பாட்டை அசைக்கும் ஒன்று. அது பலவீனமில்லை, அது உங்கள் மூளை செய்ய வேண்டியதை செய்கிறது. ஆனால் உண்மை இதுதான். உங்களை நிறுத்துவது பயமல்ல, செயலற்ற நிலைதான் உண்மையான எதிரி. பயத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் இடைவெளி, துரத்தாத வாய்ப்பு, பேசாமல் இருப்பதை தேர்வு செய்வது, பின்னால் பார்ப்போம் என்று ஒத்திவைக்கும் கனவு. பலர் பயம் மறையும் வரை வாத்தார்கள், தைரியம் வரும் வரை காத்தார்கள். ஆனால் அந்த தருணம் ஒருபோதும் வராது. ஏனெனில் தைரியம் என்பது பயம் இல்லாத நிலையல்ல, பயத்தின் மத்தியில் எடுக்கப்படும் செயல். நீங்கள் தயாராக உணர காத்திருந்தால் முழு வாழ்க்கையும் காத்திருப்பிலேயே முடியும். மலைகளை நகர்த்தியவர்கள், வரலாற்றை மாற்றியவர்கள், அவர்களும் பயந்தார்கள். ஆனால் அவர்கள் முன்னே நடந்தார்கள். அந்த மாற்றமே எல்லை. நீங்கள் பயமற்றவராக இருக்க வேண்டியதில்லை. பயத்தை உத்தரவாக பின்பற்றுவதை நிறுத்தினாலே போதும். அதற்கு அதிகாரம் கொடுப்பதை நிறுத்துங்கள். அது பயணியின் இருக்கையில் உட்காரலாம், ஆனால் ஸ்டியரிங் வீல் இல்லை. இங்கேதான் சக்தி அதிகரிக்கிறது. பயத்தை கடந்து நீங்கள் நகரும்போதெல்லாம் அது சுருங்குகிறது. பயத்துடன் செயலெடுத்த ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் சொல்கிறது, இது முக்கியம். மீள்மீழ செய்வது உண்மையை உருவாக்குகிறது. பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் போதெல்லாம் அதன் கட்டுப்பாடு குறைகிறது. பயத்துக்குள் வாழ முடியாத ஒருவராக நீங்கள் மாறுகிறீர்கள். அடுத்த முறை மார்பில் பயம் எழும்போது நினைவு வையுங்கள். உங்களுக்கு குறைவான பயம் வேண்டாம், அதிகமான இயக்கம் வேண்டும். அலசாதீர்கள், அதிகம் யோசிக்காதீர்கள், பேச்சுவார்த்தை செய்யாதீர்கள், நகருங்கள். ஏனெனில் பயம் இயக்கத்தை வெறுக்கிறது. நீங்கள் செயலில் இறங்கும் அந்த நொடியில் பயம் இறக்கத் தொடங்குகிறது. பயம் ஒரு சிறந்த கதை சொல்லி. உண்மை போல தோன்றும் பொய்களை அது உருவாக்குகிறது. ஆனால் கொடூரமான உண்மை, பயம் ஒரு பொய்யன். அது சொல்வதில் ஆபத்தான பொய், உங்களைப் பற்றியது. நீ தயாரில்லை, நீ புத்திசாலி இல்லை, நீ தகுதியில்லை, நீ போதாது என்று. அது உங்கள் மனக்குரலாகவே பேசுவதால் நீங்கள் அதை நம்புகிறீர்கள். அது ஒரு கதை என்பதை மறந்துவிடுகிறீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் உண்மையாகத் தோன்றும் ஒரு கதை. பயம் கற்பனையில் வாழ்கிறது.
ஒரு சிறு சந்தேகத்தை எடுத்து ஒரு முழு தோல்வி படமாக மாற்றுகிறது. நிகழாத எதிர்காலத்தில் உங்களை சிறைப்படுத்துகிறது. ஆனால் இங்கேதான் திருப்பம். பயம் மீளுருவாக்கத்தால் உருவானால் நம்பிக்கையும் அதே வழியில் உருவாகும். நீ தோல்வியை கற்பனை செய்ய முடிந்தால் வெற்றியையும் கற்பனை செய்ய முடியும். பேரழிவை பயிற்சி செய்ய முடிந்தால் வெற்றியையும் பயிற்சி செய்ய முடியும். போர்க்களம் வெளியே அல்ல, உள்ளேதான். நீ பயத்தின் கதையை மறுத்து ஆரம்பிக்கும் நொடியில் நீ கட்டுப்பாட்டை மீண்டெடுத்துக் கொள்கிறாய். தைரியமாக உணர வேண்டிய அவசியமில்லை. தைரியமாக நடக்க வேண்டும். பயம் எல்லை அல்ல, அது ஒரு சிக்னல். நீ வளர்ச்சியின் விளிம்பில் நிற்கிறாய் என்பதற்கான குறி. பயம் திருட்டில் வளர்கிறது, மௌனத்தில், தவிர்ப்பில். அது காலத்தால் சுருங்காது, எதிர்கொள்ளுதலால் தான் சுருங்கும். குளிர்ந்த நீரில் குதிப்பது போல. யோசித்துக் கொண்டே இருந்தால் எப்போதும் குளிர்தான். குதித்தால் உடல் பழகிவிடும். அதிலே எக்ஸ்போஷர். பயமற்றதல்ல, பயத்துடன் நகர தயாராக இருப்பது. குரல் நடுங்கினாலும் பேசுங்கள். கைகள் நடுங்கினாலும் தோன்றுங்கள். முழுமையில்லாவிட்டாலும் தொடங்குங்கள். மீள்மீழ செய்தால் பயங்கரம், அசௌகரியம், பழக்கம், சுதந்திரம். நீங்கள் மதிக்கும் மனிதர்கள் அவர்கள் பயம் இல்லாமல் தொடங்கவில்லை. பயத்துடன் தொடர மறுத்தார்கள். பயம் முழுவதும் போகாது, ஆனால் அது பேசும்போது நீங்கள் சுருங்க மாட்டீர்கள். இறுதி வார்த்தை உங்களுடையது. பயத்தை கொல்ல ஒரே வழி, அதன் ஊற்றிடம் உங்கள் மனம். நீ உங்கள் தாட்சுகள் அல்ல, நீ அவற்றை பார்ப்பவன். எது தங்க வேண்டும் என்பதை தேர்வு செய்பவன். பயம் நீ தயாரில்லை என்றால் யார் சொன்னது என்று கேளுங்கள். தோல்வி என்றால் பாடம் என்று பதில் சொல்லுங்கள். எண்ணங்கள் விதைகள். பயத்திற்கு நீர் ஊற்றினால் தயக்கம் விளையும். தைரியத்திற்கு ஊற்றினால் துணிவு இயல்பாகும். இது கண்மூடி நேர்மறை அல்ல, இது மன ஒழுக்கம். அழுத்தத்தில் அமைதி. பயத்துடன் முன்னேறுவேன். நான் சுருங்க மாட்டேன், விரிவடைகிறேன். இந்த வார்த்தைகள் கட்டளைகள். உங்கள் உள்மனம் கேட்கிறது. செயலால் அடையாளம் மாறுகிறது. நாம் கடினமான விஷயங்கள் செய்கிறோம் என்று மூளை கற்றுக்கொள்கிறது. பயம் வரலாம், ஆனால் தங்க அனுமதியில்லை. பயம் நிறுத்தச் சின்னமல்ல, வழிகாட்டி. வளர்ச்சி தொடங்கும் எல்லை. உங்களை பயமுறுத்தும் விஷயங்களே உங்களை வளர்க்கும் விஷயங்கள். செயல்தான் சாவி. சரியான நேரமல்ல, பரிபூரணமல்ல, ஒரு படி. பயம் போகாது, ஆனால் அது உங்களை ஆளாது. நீங்கள் காத்திருந்து தைரியமாக மாறமாட்டீர்கள். நீங்கள் ஒழுக்கத்தால் பயத்தை கொல்வீர்கள். உணர்ச்சிகள் வரலாம், போகலாம். ஒழுக்கம் நிலையான தீ. ஒவ்வொரு நாளும் ஒரு துணிச்சல் செயல். அதுவே பயமற்ற வாழ்க்கையின் அடித்தளம். இறுதியில் பயம் தரும் சௌகரியம் தற்காலிகம். பாரம்பரியம் தியாகம் கேட்கும். உங்கள் வாழ்க்கை மௌன வருத்தமாக முடியுமா அல்லது நோக்கத்துடன் கர்ஜிக்குமா? பயம் ஒரு பொய்யன் என்றால் உங்கள் பழக்கம்தான் உண்மை சொல்லும் ஒன்று. இப்போது நாம் பயத்தைப் பற்றி பேசுவதில்லை, அதை அடக்கம் செய்கிறோம். இப்போதே, நாளையல்ல, தயாராகும்போதல்ல. நீ சிறிய வாழ்க்கைக்காக பிறந்ததில்லை. நீ தீயில் நடந்து உருக்கப்பட்டு வெளியே வர உருவாக்கப்பட்டவன். பயம் மீண்டும் வரும். நீ சிரிப்பாய், ஏனெனில் இப்போது அதன் விளையாட்டை நீ அறிந்து விட்டாய். பயம் இனி உன் எதிர்காலத்தில் வாக்கு போட முடியாது. உன் விஷன்தான், உன் பணிதான். நிமிர்ந்து நில். பயத்தை நேருக்கு நேர்பார். பாடத்திற்கு நன்றி என்று சொல்லு. பிறகு விடை கொடு. இது உன் நேரம். நீ பயமற்றவன், ஏனெனில் நீ தேர்வு செய்தாய். இது முடிவல்ல, இது தொடக்கம்.